சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் எடுக்கப்பட்ட படையப்பா படத்துடைய தேர்ட் டே ரீலீஸ் பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஓவரால் வேர்ல்டு ஃபுல்லாமே 11,80,00,000 வந்துட்டு கிராஸ் பண்ணியிருக்கு. இந்த பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் அப்படின்றது ஒரு நல்ல வரவேற்க வேண்டிய விஷயம் தான். பட் இருந்தாலுமே இந்த கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் படமான கில்லி வந்துட்டு பீட் பண்ணால. படையப்பா படத்துடைய 3 டே பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது தமிழ்நாட்டில் மட்டும் 8,80,00,000 வந்து கிராஸ் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் 1,20,00,000 கிராஸ் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் மொத்தமாக 3 நாளில் 20,00,000 வசூல் பண்ணியிருக்கு. ஃபைனலாக அதர் கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா 1,90,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. மொத்தமாக வேர்ல்டு ஃபுல்லாமே 3ஆவது நாள் ஃபுல் கலெக்ஷன் அப்படின்றது 11,80,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. தமிழ்நாட்டில் மட்டும் ரீரிலீஸ் ஆன படங்களில் அதிகமான வசூல் பண்ண படங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட்ல தளபதி விஜய் படமான கில்லி பார்த்தீங்கன்னா 24,80,00,000 வந்துட்டு வசூல் பண்ணியிருக்கு. தென் நெக்ஸ்ட் செகண்ட் பிளேஸ்ல சச்சின் படம் வந்து 10,05,00,000 வசூல் பண்ணியிருக்கு. தேர்ட் பிளேஸ்ல படையப்பா படம் 8,50,00,000 வசூல் பண்ணியிருக்கு. ஃபோர்த் பிளேஸ்ல குஷி படம் 4 கோடி ரூபாய் வசூல் பண்ணியிருக்கு. கடைசியா அட்டகாசம் படம் பார்த்தீங்கன்னா 3 கோடி ரூபாய் வசூல் பண்ணியிருக்கு. இது எல்லாமே 3 நாளைக்கான பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் மட்டும்தான். ஸோ இதுல இருந்து பார்த்தீங்கன்னா படையப்பா படம் அப்கமிங் டேஸ்ல சச்சின் படத்துடைய 10 crore வந்து பீட் பண்ணி செகண்ட் பிளேஸுக்கு வந்துடும் அப்படின்றது நல்லாவே தெரியுது. இது ஒரு பக்கம் இருக்க, இந்த வீக்கெண்ட்ல பார்த்தீங்கன்னா அவதார் படம் வேற ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அதுக்கு எல்லா ஆடியன்ஸுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் அந்த படத்துடைய விஷுவலுக்காகவே பார்த்தீங்கன்னா நிறைய ஆடியன்ஸ் வந்துட்டு போயிட்டு அந்த படத்தை கண்டிப்பாக பார்ப்பாங்க. ஸோ இதனால படையப்பா படத்துடைய புக்கிங் பார்த்தீங்கன்னா குறையறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. ஸோ அவதார் படத்தை நீங்கள் போயிட்டு தியேட்டரில் பார்ப்பீங்களா இல்லையா அப்படின்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி மூவிஸோட அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு வந்துட்டு ஒரு லைக்கை மட்டும் போட்டுருங்க.